நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவராக இருக்கிறார். இப்பவும் பிந்தி போகவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்து போனதுங்கிற நிலையில் இருந்தாலும் பிந்தி போகலை. இப்பவும் மனம் திரும்புங்கள். இப்பவும் அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உம்மை நாங்கள் துதிக்கும்படிக்கும், மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கும், மறுபடியும் உம்மை ஆராதிக்கும்படிக்கு, மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு எங்கள் மேல் இறங்கும், எங்களை தப்புவையும் சொல்வாயானால் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 79. இது ஒரு ஜெப சங்கீதம். ஜெபம் தொடர்ந்து வர்ற சில சங்கீதங்கள்லாம் தொடர்ந்து ஜெபமாக இருக்கிறத பார்க்குறோம். என்னென்னா, ஒரு நெருக்கடியான காலகட்டம். அதாவது புறஜாதியார் நம்முடைய சுதந்திரத்தில் வந்து நம்முடைய பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறாங்க, எருசலேம் மண்மேடல் ஆக்கினாங்க. இது எப்போ நடந்திருக்குது? ஒன்று இந்த பாபிலோனிய சிறையிருப்பின் போது நடந்த சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தாவீது காலத்துக்கு பிற்பாடு எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உடைய பரிசுத்தவான் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இறையாக கொடுத்தாங்களா. எவ்வளோ கடினமானது இருக்குன்னு பாருங்களேன். எருசலேம் சுற்றிலும் எருசலேம் மக்களுடைய ரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினாங்களா. அடக்கம் பண்ணுவார் இல்லையா. அயலாருக்கு நிந்தையும் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமான எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆண்டவருடைய அற்புதகரமான முறையில், அதிசயமான முறையில், ரொம்ப ரொம்ப மேன்மையாக வந்து குடியேறினவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு ஈனமாக போயிட்டாங்க. காரணம் என்ன? இவர்களுடையதான கீழ்ப்படியாமை, இவர்களுடையதான முரட்டாட்டுத்தனம், இவர்கள் தேவனை மறந்து விட்டதுனால ஏற்பட்ட விளைவு. ஆனால் இது உலகத்தாருக்கு தெரியுமா? அவங்க ரொம்ப இவங்களை ரொம்ப நிந்திக்கிறாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறார். எது வரைக்கும் கர்த்தாவே, எவ்வளோ காலம், எது வரைக்கும் இப்படி நடக்கும்பா? எவ்வளோ நாள் இப்படி இருக்கும்? என்னைக்கும் கோபமாக இருப்பீங்களா? எரிச்சல் இருக்குதே அப்பா. உண்மை தேடாத ஜனங்களை நீ ரட்சிதாம தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, நாங்கள் உண்மை தேடுகிறோமே அப்படிங்கிறார். பூர்வ காலத்து அக்கிரமங்களுக்கு விரோதமாக நினையாதீங்கப்பா, தயவு செய்து எங்களை மன்னிங்கப்பா, இப்போ நாங்கள் மனம் திரும்புகிறோம், நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ எங்களை ரட்சிக்கும் தேவனே, 9ஆம் வசனம், தயவு செய்து எங்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நாமத்து நிமித்தங்களை விடுவித்து, ஆமாம் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே சொல்லிட்டு, ஆண்டவரே அவர்கள் தேவன் எங்கே, அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்கிறாங்கப்பா. ஆமாம், எருசலேமையும் உடைச்சிட்டாங்க, ஆலயத்தையும் தேவாலயத்தையும் உடைச்சி போட்டாங்க, ஆசாரில் கொன்று போட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அவன் கடவுள் எங்கேன்னு கேட்குறாங்கப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ள என் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யுங்கப்பா. கட்டுனுடைய பெருமூச்சு மக்கும்பா வரட்டும்பா. கொலைக்கு நியமிக்கிற பயத்தினாலே உயிரோடைய காப்பாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே நிந்தித்த நிந்தையை ஏலத்தினை அவள் மடியில் திரும்ப பண்ணுங்கப்பா. உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சல் நாடுகளுமாய் நாங்களும் என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக நம்முடைய துதியை சொல்லி வருவோம். முதலே செஞ்சுருக்கலாம்ல.
கர்த்தரை துதிச்சிருந்திருக்கலாம், நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தியிருந்திருக்கலாம், முதலாவதே பாவமறக்க நம்ம கழுவி இருந்திருக்கலாம், அவர் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு இணங்கி அவருக்கு தக்க நடந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டாங்க. ஆண்டு எல்லாம் உடைஞ்சு போகிறதுக்கு அனுமதிச்சாரு. கொலை செய்யப்பட்டாங்க, கட்டுண்டவர்களாக மாறினாங்க, நெருக்கடியாச்சு. இப்போ மன்றாடுறாங்க, தயவு செய்து எங்கள் பாவத்தை மன்னி, இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், முன்ன நடந்த மாதிரி நாங்கள் நடந்துக்க மாட்டோம், இப்போ எங்களை இரக்கம் பாராட்டும். ஆமாம், நாங்கள் இனிமேல் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் மன்றாடி கேட்குறத நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சூழல்லையும் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவராக இருக்கிறார். இப்பவும் பிந்தி போகவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்து போனதுங்கிற நிலையில் இருந்தாலும் பிந்தி போகல. இப்பவும் மனம் திரும்புங்கள், இப்பவும் அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உம்மை நாங்கள் துதிக்கும்படிக்கும், மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கும், மறுபடியும் உம்மை ஆராதிக்கும்படிக்கு, மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு எங்கள் மேல் இறங்கும், எங்களை தப்புவையும் சொல்வாயானால் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 79. இந்த 79வது சங்கீதத்தில் புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததான காரியத்தை குறித்து இந்த இடத்துல ஆசாப் என்கிறவர் பாடுகிறார். என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க, எருசலேமை மண்மேடாக்கிட்டாங்க, ஊழியக்காரருடைய பிரேதங்கள் என்ன செய்கிறது, பறவைகளுக்கு இரையாகிறது, பரிசுத்தவானுடைய மாம்சம் மிருகத்துக்கு இரையாகிறது, அவங்களுடைய இரத்தம் எருசலேமை சுற்றிலும் சிந்தப்பட்டிருக்கிறது, அவங்கள அடக்கம் பண்ணலை, அந்நியருக்கு நிந்தையும் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமாக இருக்கிறாங்க, அவர்கள் தேவன் எங்கே என்று என்ன செய்கிறாங்க, புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதனால் கேட்குறாரு, இது வரைக்கும் ஆண்டவரே எங்கள் மேலே கோபமாக இருப்பீர் கர்த்தாவே, அவன் எது வரைக்கும் எங்களுடைய குடிகளெல்லாம் இப்படி அவங்க பாழாக்குவாங்க, எங்கள் பாவத்தை நீ நினையாமல் ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய பெருமூச்சை நினைத்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நாளில் நான் ஜெபிப்போமா? இப்படிப்பட்டதான பாதை வழியாக கடந்து போனோம். நான் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாள் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இறங்குகிற தேவன். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, கிருபையும் இறக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே இப்படிப்பட்டதான வேதனை நடுவில் கர்த்தாவே எல்லாராலும் நிந்திக்கிற நிந்தை, அவமானம் கர்த்தாவே அப்பா, சக்கந்தம் அப்பா தேவனே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற குடும்பங்கள் தேவனே அப்பா ஒரு சமாதானத்தை அடைவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிறதான அந்த பெருமூச்சின் சத்தம், அவருடையதான கண்ணீர் உம்முடைய கணக்கில் வருவதாக அப்பா நீர் நினைத்தருளுவீராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அவருடைய கோபத்தை விட்டு திரும்பி அப்பா அவருடைய கையில் அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காமல் தேவனே நீர் மீட்டுக்கொள்ளும் அப்பா, நீர் மீட்டுக்கொள்ளும் தேவனே, உம்முடைய வழியிலே நடத்தும். உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.